கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. பாருங்க, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம். இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், ஆபத்து வந்தது, பலவீனங்கள் வந்தது, யாரும் வரலன்னே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார். விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த உபவாச நாளில் தேவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வருகிற ஆண்டு தேவன் நமக்கு அந்த நன்மையை பல மடங்கு திருப்பி தர அவர் உண்மை உள்ளவர். விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவநாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடலை பாடி நாம் தேவநாமத்தை மையப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே. ஸ்டார்ட் பண்ணுமையா? நல்ல கரங்களை தட்டி
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததா. சொல்லலாமா? நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கத்தின் மத்தியிலே அவர் நம்மை நடத்தினார். கண்ணீரின் நேரங்களிலே அவர் கண்ணீரை துடைத்த ஒரு தகப்பனாக இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே நாம் வந்து நிற்கிறோம். அவர் நம்மை நடத்தி வந்ததற்கு நாம் எம்மாத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓ அல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் அப்படியே ஜெப நிலையிலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். சொல்லலாமா? என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவா. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கண்ணின் மணிகளைப் போல தேவன் நம்மை பாதுகாத்து எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே. இல்ல இருதயத்தின் ஆண்டு சொல்லுவோமா? கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. நான் கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வான பூமியாவும் வாழும் தேவன் நீர்
துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ள வரை காக்க வல்ல தேவன் அல்லோ. இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நெருக்கங்கள் எந்த இருந்தாலும் கர்த்தர் இந்நாள் வரையில நம்மை நடத்தினாரே. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, என் உயிருள்ள காக்கும் தேவன் நீர் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளவரை காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வான பூமி யாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமி யாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி நம்ம துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். உண்மையாலுமேங்க கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்தார். அதே போல இந்த வருடம் துவங்கினதிலிருந்து இதுவரையில, இந்த நொடி பொழுது வரையில தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். தேவன் நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆண்டவரை என்னை இம்மட்டுமாய் நடத்தினீர. அந்த தேவனுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? நன்றி தாங்க செலுத்த முடியும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். நடத்துனீங்களப்பா, நல்ல ஜீவனை தந்தீங்களப்பா. எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்தவரே,
தேவனுக்கு. ஹalleluya 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 ஹalleluya. இந்த நாளிலே அப்படியே நம் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாள் உபவாச கூடுகையில் எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. ஓ ஹalleluya ஹalleluya. மகா இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையில முதலாவது நாள் உபவாச கூடுகையில நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் வந்திருந்து உம்மை துதிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. விசேஷமாய் கர்த்தாவே இந்த உபவாச ஜெபத்தை ராஜா, முதலாவது நாள் உபவாச ஜெபத்தை ராஜா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே, உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, கூட்டத்தை தேவனின் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் தகப்பனே ஆண்டவரே நிரப்பி ராஜா, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட ராஜா நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஜெபித்த ஜெபத்தை போல இன்றைக்கு ஒவ்வொருவரும் உம்முடைய நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் எங்களோடு பேசினார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்ல என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எல்லாவற்றும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தெய்வ செய்தி கொண்டு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கு நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் மூலமாய் கடந்து வரும் பொழுது அவைகள் எங்கள் இருதயத்திற்கு ஆண்டவரே ஆறுதலான வார்த்தைகளாக, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன் 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 ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே இந்த முதலாவது நாள் உபவாச கூடுகைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு நேரம் சரியாக இருக்கிறது நிமித்தமாய் சரியாக நம்முடைய நம்மளுடைய இந்த இன்னும் 2 நாட்கள் உபவாச ஜெபம் நாளையும் நாளை மறுநாளும் நம்முடைய சபையிலே இரவு 7 மணியிலிருந்து 8:15 மணி வரையும் தான், 1.25 மணி நேரம் தான் ஜெபம். ஏன்னா இரவு காலையில் எல்லாரும் நமக்கு பணிகள் இருக்கிறதுனால, அதனால 7 மணிக்கு வந்துட்டோன்னா நம்ம பாடலாம் பாடி இது முதல் நாளாக இருக்கிறதுனால முன்ன பின் இருந்தாலும் நாளையிலிருந்து நாம் தொடர்ந்து சரியான நேரத்துக்கு நாம் வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு 2 நாள் தாங்க தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 365 நாளும் நம்மளை பாதுகாக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 3 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்றதுனால ஒரு குறையும் நமக்கு வராது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இந்த நாளிலே குன்றத்தூர் பகுதியிலே ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தின் போதகரும் அருமையான என்னுடைய நண்பரும் என்னுடைய சகோதரரும் என்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே நன்றாக பழகக்கூடிய அருமையான பாஸ்டர் அன்பு போதகர் பாஸ்டர் சதீஷ் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய சபையில் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த முதல் தேதி நாம் செபிக்கும் போது அருமையான போதகரை தேவன் அழைக்கும்படியே தேவன் என்னோடு பேசினபடியினால் இன்றைக்கு அருமையான அன்பு போதகர் சதீஷ் ஐயா அவர்கள் நம் அதில் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் கொடுப்பார்கள். எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஐசக் அண்ணனும் ஓவராக பில்டப் பண்ணுறாரு. உங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லா மகிமை எல்லா கனமும் யாருக்கு? தேவன் ஒருவருக்கு. அல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் கூட கர்த்தர் ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக வைத்திருக்கிற நம்மளுக்குள்ள இந்த அன்பின் ஐக்கியம் எப்போதும் தேவனுடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே என் குரல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு 2 வாரமாகவே உடம்பு சரியில்லை. ஆனாலும் அதனால் கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் ஏற்கனவே நம்ம வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும்.
இப்போ இன்னும் அதிகமாக இதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை, தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை பாடி, ஒரு சில சரணங்கள் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மாறாதவர், மகிமை நிறைந்தவர், இயேசு ஒருவரை தேவன் அடிமைக்கு கொடுத்த ஒரு பாடல். மாறாதவர், மகிமை நிறைந்தவர், இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. மாறாதவர், மகிமை நிறைந்தவர், இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அவர் காட்டும் வழிகள் அருமையானது, அவர் நடத்தும் வழிகள் இனிமையானது. அவர் காட்டும் வழிகள் அருமையானது, அவர் நடத்தும் வழிகள் இனிமையானது. மாறாதவர், மகிமை நிறைந்தவர், இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. மாறாதவர், மகிமை நிறைந்தவர், என் இயேசு ஒருவரே. அவருடைய சத்தியம் உருவாக்குமே, அவருடைய நீதி நிலை நிற்குமே. அவருடைய சத்தியம் உருவாக்குமே, அவருடைய நீதி நிலை நிற்குமே. மாறாதவர், மகிமை நிறைந்த இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. மாறாதவர், என் இயேசு ஒருவரே. அவர் நமக்கு ஜீவனமானவரே, அவர் நமக்கு ஜீவ கிரீடமானவர், அவர் நமக்கு ஜீவனமானவரே, அவர் நமக்கு ஜீவ கிரீடமானவர். மாறாதவர், மகிமை நிறைந்தவர், என் இயேசு ஒருவரே. மாறாதவர், மகிமை நிறைந்தவர், இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அவர் காட்டும் வழிகள் அருமையானது, அவர் நடத்தும் வழிகள் இனிமையானது. அவர் காட்டும் வழிகள் அருமையானது, அவர் நடத்தும் வழிகள் இனிமையானது. மாறாதவர், என் இயேசு ஒருவரே. மாறாதவர், மகிமை நிறைந்தவர், இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. தலைகளை சாத்தி தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட ஆண்டோடைய வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேளையில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் இந்த ஒரு ஆண்டு முழிக்க போகிற நம்முடைய பிள்ளைகளை இந்த 2024 ஆண்டு இந்த சபையும் ஊழியத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீ நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தில் நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம்ப்பா. நம்முடைய சந்நிதியில் ஆண்டவரே, அன்னைக்கு நீ சொன்னீரப்பா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறோம் அப்பா. நீ சொல்லும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி இந்த முதல் நாள் கூட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து பிறக்க போகிற 2025 ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் சபையின் மக்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கும்படியாக கர்த்தர் இந்த கூட்டத்தை மகிமையாய் நீ நடத்தி தரும்படியாக நம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 3 நாள் கூட்டமும் தேவ பிரசன்னம் நிறைந்து இருப்பதா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க? உபவாச ஜபத்தில் வந்துட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்ட்டு பசி என்ன பண்ணாதீங்க, தூண்டி விடாதீங்கன்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம அமர்ந்து இருக்கிறோம். நிச்சயமா தேவ ஆவியானவர் உங்களோடும் என்னோடு இந்த திருசபையோடும் கர்த்தர் பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. அருமையான போதகர் என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, இந்த 3 நாள் கூட்டம் எதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குதுன்னு. நிச்சயமாய் இந்த முதல் நாள் கூட்டத்தில்
ஆண்டோடைய வார்த்தைக்காக இருக்கிறவங்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எடுத்துங்க வாசிக்க கேட்போம். உண்மையாகவே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம எல்லாரையும் சுத்திகரிப்பாராக. ஹல்லேலூயா. யூதர்களின் முறையின் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க? சுத்திகரிப்பு பண்டிகை வைப்பாங்கன்னு சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் கொடுக்கப்பட்டுக்குது. அப்படியாக இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். நம்மளை சுத்திகரிக்கப்பட்டு நம்ம புதிய ஆண்டுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 2 நாளாகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க முடிய நான் நண்பா கேட்டுக்கிறேன். 2 நாளாகமும் 7வது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2 நாளாகமத்து புத்தகத்தை ஆண்டவர் சாலமோன் தியானிக்கும் போது இங்கே அழகா சாலமோனோடு ஆண்டவர் இடைப்படுகிறார், பேசுகிறார். அதில் ஒரு வார்த்தை தான், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த மாலை வேளையில இந்த திருசபை மக்களான உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல எங்க போனாலும் நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது பாவம்ன்றத எந்த சமுதாயமும் நம்மளுக்கு சொல்லாது. ஆனா திருசபை மட்டும்தான் நீ நானும் செய்யறது தப்புன்னு சொல்லி நம்மளை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது திருசபை மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா இந்த வார்த்தையை சொல்றாரு. எடுத்துங்க அந்த வசனத்தை மீண்டுமாக ஒரு வாட்டி எனக்காக வாசிக்க முடியும் நான் அன்பா கேட்டுக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். அதுல 4-5 காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு சாலமோன் கிட்ட. அதுல ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட. அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, தேவ பிள்ளையான நமக்கு தான் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. புதிய ஆண்டுக்குள்ள 25க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? பிரவேசிக்க போகிறோம். நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய பிள்ளைகளாய் நம்ம அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த வசனத்தில் இருக்க இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு இதன் பிரகாரம் நம்ம செய்தோமானா பிறக்க போகிற புதிய ஆண்டை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. அதில் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். வாசிமா, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, வசனத்தை 2-3 வாட்டி என்ன பண்ணுவேன்? படிக்க சொல்லுவேன். கோவித்து கொள்ளாதீங்க, படிங்க. தங்களை தாழ்த்தி, தங்களை என்ன பண்ணுவாங்க? தாழ்த்தணும். யாக்கோபு நிருபத்தில் போடப்பட்டது, தாழ்த்தப்படுகிற எவனும் உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தங்களை தாழ்த்தி, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க தான், அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம. ஆனா நம்மளுக்குள்ளார எப்படி இருக்கணுமா? தேவ சமூகத்துக்கு வந்தா நம்மளை தாழ்மையா என்ன பண்ணோம்? முக்காடை போட்டு அழகா உட்காந்து கண்களை மூடி பயபக்தியோட அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக கர்த்தருடைய தூதர்கள் 2 செட்டையினால் தன் முகத்தை மூடி, 2 செட்டையினால் தன் பாதங்களை மூடி, 2 செட்டைகளை அடித்து ஓயாமல் தேவனை துதித்து கொண்டிருக்காங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம் தங்களை தாழ்த்தி நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்க. உண்மையாகவே நீங்களாம் தாழ்மை உள்ளவர்கள் தான். ஹல்லேலூயா. உங்க பாஸ்ட்லேருந்து இந்த சபை மக்களாக இருக்க நீங்கள் எல்லாம் தாழ்மை உள்ளவர்கள் தான். உங்களுடைய எல்லா சுபாகத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? பார்த்து நேரம் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய தாழ்மைக்கு ஏற்ற ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. தங்களை தாழ்த்தி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்தவனை முதல் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்மளை என்ன பண்ணோம்? தாழ்த்தணும். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டது, 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க தேவ ஆலயத்துக்கு. அதுல யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? ஆயக்காரன், பரிசேயன். 2 பேரும் வந்தாங்க ஜெபம் பண்ண. ஆனா
ஒருவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் காணிக்க கொடுத்தேன், தசம்பா கொடுத்தேன், அந்த ஊழியத்தை செய்தேன், இந்த ஊழியத்தை செய்தேன், இவ்வளோ ஆத்துமாக்களை சேர்த்தேன்றான். ஆனால் தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட துணியாதபடி 2 கையை மார்பலை அடித்து கொண்டு பாவியான என் மேல் கிருபை யாருன்னு சொன்னேன், அவன் மேல் தான் கர்த்தருடைய கிருபை வந்தது. வேதம் சொல்லுகிறது, இவன் அல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க, நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மையின் குணம் இருக்கணும். முதலாவது ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தோன்னே நம்மளை என்ன பண்ணோம், தாழ்த்தி நம்ம செபிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தாழ்த்தி வந்திருக்கீங்க, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கீங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை, பெரிய காரியங்களை செய்வாராக. அடுத்த வாசிமா அப்படியே ஜெபம் பண்ணி. அடுத்தது என்ன பண்ணோம், முதல்ல தாழ்த்தணும், அடுத்தது என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். இந்த 3 நாளை நம்ம என்ன கூட்டம் வைத்திருக்கோம், உபவாச கூட்டம். அப்போ இந்த உபவாச கூட்டத்தில் வந்து என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். வந்தது ஓகே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை தாழ்த்திட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணா, ஜெபம் பண்ணணும். இந்த ஆயக்காரன் எப்படி வந்து நின்றுட்டு வானத்தை கூட பார்க்கறதுக்கு துணியாமல் தன் மார்பில் அழுத்து என்ன பண்ணார், அவரை ஜெபம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பண்ணோங்க, ஜெபம் செய்யணும். எதற்காக ஜெபம் செய்யணும், இந்த 3 நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என்னை கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்தணும், கர்த்தர் இன்னும் என்னை தகுதிப்படுத்தணும், நான் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மகனாய் மகளாய் வாழும்படி கர்த்தர் 25வது ஆண்டை எனக்கு ஆசீர்வதித்து தரணுன்ட்டு தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், 3ஆவதா ஜெபிக்கணும். இன்னைக்கு சபை மக்களா விசுவாசியா இருக்க நம்மளுக்கு அநேக நேரத்தில் ஜெபிக்க தெரியல. பாஸ்டர் எதனா ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமான்னா, இருக்கட்டும் பாஸ்டர், நீங்களே என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் பாஸ்டேவா ஜெபம் பண்ணுவார். உங்களை சொன்ன உடனே என்ன பண்ணோம், எழும்பி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எந்த ஜெபமோ, எல்லா ஜெபமும் தேவ சந்நிதியில் கேட்கப்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கள்ளன் ஒருவன் சிலுவையில் இருக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தலும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட அவன் ஜெபத்தை கேட்டார். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், அவன் ஒரு ஜெபம் பண்ணான், உடனே என்ன பண்ணாரு, கேட்டாரு. அண்ணாள் வந்து என்ன பண்ணா, தன் கண்ணீரினால ஜெபம் பண்ணான், கேட்டாரா இல்லையா? ஆக மொத்தம் எல்லாமே ஜெபந்தான். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஜெப ஆலயத்தில் அவருடைய கண்கள் கவனிக்கிறதும் அவருடைய செவிகள் கேட்கிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற இந்த 3 நாள் கூட்டத்திலையும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கும்படி நீங்க என்ன பண்ண, உங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். அடுத்தது என் முகத்தை தேடி என்ன பண்ணுங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தா பாஸ்ட் மூஞ்சியும் பார்க்க மாட்டாங்க, மொத்தவங்க மூஞ்சியெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க. ஹலோ, சர்ச்சுக்குள்ள வந்துட்டா யார் முகத்தை தேடணும், சிங்காசனத்தில் வீட்டிற்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரை என்ன பண்ண, முகத்தை பார்க்கணும். ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சங்கீதம் 91வது சங்கீதத்தில் அழகாய் போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுமா, ஜெபம் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, அடுத்தது அப்படி முகத்தை தேடணும். அல்லேலூயா. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ விடிய காலமே எழுந்து ஆயத்தமாய் என் சமூகத்துக்கு வானார். எங்க, அவருடைய முகத்தை தேடும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி மோசை என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, முகத்தை தேடணும். அடுத்தது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இப்பதான் வந்திருக்கிறோம், தங்கள் பொல்லாத வழிகள். அப்படின்னா நான் என்ன பாஸ்டர், நானும் பொல்லாதவனா, நானும் பாவியா, நானும் பாவியா, நான் அவ்வளோ பேர் தப்பு செய்திருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை இந்த 365 நாளை நம்ம முடிக்க போகிறோம். இதில் எவ்வளோ காரியங்களை நம்ம பேசியிருப்போம், செய்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் நம்ம பாவங்கள் தேவனுக்கு முன்பதாக இருக்குது. அதனால் நம்ம தெய்வ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் தாழ்த்துறோம், ஜெபிக்கிறோம். நம்மளுடைய பொல்லாத வழி என்ன பண்ணா, விட்டு வரணும். ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம தாழ்த்தி ஜெபிக்க வந்துட்டோமா, நம்மளுடைய பொல்லாத வழியெல்லாம் என்ன பண்ணோம், வாசப்படியில் செருப்பை கழட்டி விடுறது போல என்ன பண்ணா, கழட்டி விட்டுணும். திருப்பி போகும்போது போட்டுன்னு போயிடணுமா,
ஹலோ, கைட்டினது தான். அல்லேலூயா. சுயம் சாகணும், சுயம் சுட்டரிக்கப்படணும், மாம்சத்தின் காரியங்கள் சுட்டரிக்கப்படணும். மாம்சத்தின் சிந்தனையோ மரணம், ஆவின் சிந்தனையோ ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நம்ம என்ன பண்ணாங்க, மனம் திரும்பணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளை சுத்திகரித்து கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பேசின காரியங்கள், நடந்து கொண்ட காரியங்கள், செய்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எங்களை சுத்திகரிங்க. அல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்த நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டியது, பாவியான என்மேல் கிருபையா. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிடு விட்டு விடுகிறனோ. பாருங்க, நம்ம பாவத்தை என்ன பண்ணோம், அறிக்கைட்டு விட்டு விடணும். அல்லேலூயா. தங்கள் பாவங்களை நம்ம விட்டு விடும் போது தேவன் நம்மளை என்ன பண்றாரு, பரிசுத்தமாக்குற. அடுத்தது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அப்புறமா தான் இது எல்லாத்தையும் நம்ம செய்த பிறகுதான் பரலோகத்தில் இருக்க தேவன் என்ன பண்ணுவாருங்களாங்க, நான் கேட்டு அப்புறம் என்ன செய்வேன்னு அவர் சொல்றாரு. பாருங்க, அவர்கள் பாவத்தை மன்னித்து. பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்ண பிறகுதான் பரலோகத்தில் இருக்க தேவன் கேட்டு அப்புறமா தான் மன்னிக்கிறார். முதல் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம என்ன பண்ணினா, இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கே நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆயத்தம் பண்ணுகிறார். 2வது நாள் கூட்டத்தில் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கே நம்ம என்ன பண்ணுவோம், சுத்திகரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்மளை ஆயத்தம் பண்ணி கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தில் இருக்க தேவன் கேட்டு அவர் உனக்கு என்ன செய்வார்னு வசனம் சொல்லுது. வாசிங்க. அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நிச்சயமாகவே உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும், ஊழியத்திலும், திருச்சபையிலும் கர்த்தர் சேமத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை வரமா கேட்ச் பண்ணிக்கணும், பிடிச்சிக்கணும், விசுவாசிக்கணும், எனக்குன்றே நீங்க எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பரலோகத்துக்கு தேவன் கேட்டு உங்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன்றாரு. அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சாலமோன் கிட்ட 12வது இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவர், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டோம்பா, இந்த ஸ்தலத்தை நீ எனக்கு பலியிடுகிற ஸ்தலமாக நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை முழுச நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த அதிகாரத்துடைய காரியங்கள் புரியும். ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபந்தான் இந்த வேத பகுதி. ஹல்லேலூயா. சாலமோனுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை கேட்ட தேவன் நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்பார். ஒன்று தான், நம்மளை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடுறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுத்துருக்காரு. உங்கள் தேசத்தில் கர்த்தர் சேமத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இந்த 2024 முடிய போகுது. பிறக்க போகிற 25 கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தைகளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனத்திலும் வாசிக்க முடியும். அன்பா கேட்டுக்கிறேன். ஒரு வசனத்திலே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7 வசனம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 5வது வசனத்துல இப்படியாக படிக்கிறோம், இந்த வழியை நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணதில்ல, நடந்ததே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களை நீங்க என்ன பண்ணீங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்ற, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் நடுவே நாளைக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க 2025 கர்த்தர் உங்களை ஆச்சரியமான பாதையில நடத்த போகிறார். அல்லேலூயா. அவாந்தரத்துல வழிகளையும் வனாந்தரத்துல ஆறுகளையும் ஓட பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா.
2025 கத்தர் உங்களை ஆச்சரியமான வழியில நடத்த போறார். இந்த ஊழியத்துல பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது வாசிமா அந்த 2 வசனத்தை. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்க, உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. திருசபையே உன்னை மேன்மைப்படுத்துவேன். திருசபை மக்களே உங்களை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் மேன்மைப்படுத்தார். ஒன்னே ஒண்ணுதான், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நீங்கள் நான் என்ன பண்ணோம்? நடந்து வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையில் எப்பெல்லாம் கூட்டம் வைக்கிறாங்களோ எல்லா கூட்டத்திலையும் முடிந்த அளவுக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வந்து நில்லுங்க. அல்லேலூயா. கத்தர் உடன்படிக்கை பெட்டியில தான் கத்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி ஓப்பன் பண்ணா போதுங்க, அதில் தான் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமா கத்தர் சொல்றாரு யோசுவாவை நோக்கி, ஜனங்களை நீ நடத்துப்பா. கத்தர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எல்லா ஜனத்துக்கு முன்னாடி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உபாகமம் 28:1 பார்க்கிறோம், கத்தர் சகல ஜனங்களை பார்க்கலாம். கத்தர் என்ன பண்ணுவார்? உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் யாரெல்லாம் இந்த ஆண்டுல நீங்க கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, நிந்தைகள் பட்டீங்க எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்லுகிற உங்களை மேன்மையாய் வைப்பேன். அல்லேலூயா. எப்பன்னா நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை வர கூட்டம் மாரி எனக்கு தெரியல. எப்பெல்லாம் இந்த சபையில கூட்டம் இருக்கலாம் அப்பெல்லாம் வர கூட்டமா தெரியுது எனக்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வர கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு வர கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். நியூ இயருக்கு வர கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. மாசத்துல 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வர கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க எந்த கூட்டம்? அல்லேலூயா கூட்டமா? அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னவனே, யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றாரு, இன்றைக்கு நம்ம எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் நாளைக்கு நம்ம நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விசேஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு அற்புதம், இன்றைக்கே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. வேதத்தில் பார்க்குறோம், நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, 19வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஹல்லேலூயா. இப்பவே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில் உங்களை இனி நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவோம். கர்த்தர் நாளைக்கு அல்ல, இந்த இரவே நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி பாருங்க, யோசுவா சொன்னவனே ஜனங்க எல்லாரும் தங்களை என்ன பண்ணிட்டாங்க? சுத்திகரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. நம்மளும் இன்னைக்கு சுத்திகரிப்புக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. அல்லேலூயா. அப்படியே ரத்தம் நம்ம எல்லாரையும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் என்ன பண்ணி நிற்க? சுத்திகரித்து கொண்டே இருக்குது. நம்ம இருதயத்துல நமக்குள்ள இருக்க ரத்தம் என்ன பண்ணுது? நம்ம இருதயம் நம்ம ரத்தத்தை என்ன பண்ணுங்களாங்க? சுத்திகரிக்குது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அதுதான் இது மாம்சத்தின் ரத்தம், அது ஆவின் ரத்தம். கரங்களை தட்டி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிப்பதாக இந்த இரவுல. அல்லேலூயா. தேவன் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு காத்திருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துங்க வாசிங்க யோனாவின் புத்தகம். யோனாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9 வசனம் வரலும் வாசிக்க முடியும். அன்பா கேட்டுக்கிறேன். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். வாசிங்கம்மா 9 வசனம் வரலும். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக
நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஹல்லேலூயா. நினிவே ஜனங்களுக்கு யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் ஆண்டவர். என்ன வார்த்தை கூற அனுப்புனாரு? நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல காலம் பிறந்துச்சு, உங்கள் வீட்டில் லட்சுமி வந்துச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சாரா? யோனா ஏன் நினிவேக்கு போகாமல் அவர் வேற திசையாக ஓடி போனார்? நினிவே ஜனங்க ரொம்ப பொல்லாத ஜனங்க, அவருடைய பாவம் தேவ சந்நிதியில் எட்டுச்சு. அதனால் நினிவே என்கிற அந்த பட்டணத்துக்கு யோனா என்கிற ஒரு மனுஷனை தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. இதில் வேற யோனா சொல்கிறதெல்லாம் நீங்கள் அடுத்த அதிகாரத்திலலாம் படிக்க முடியும். நான் தான் சொன்னேனே, முன்னே சொன்னேனே அப்படிலாம் சொல்லுவார் யோனா. என்னன்னா இந்த ஜனங்க ரொம்ப பொல்லாதவர்கள்ன்ட்டு. ஆனால் இந்த ஜனங்க யோனாவுடைய பார்வைக்கு தான் பொல்லாதவர்கள், ஆனால் தேவ பார்வையில் கனம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த செய்தி ராஜாவுக்கு கேட்டவன அவர் திருப்பி ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கைன்னா, யாரும் என்ன பண்ணக்கூடாது, குடும்பத்தில் சாப்பிடக்கூடாது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்களும் சாப்பிடக்கூடாது. பாவம் அந்த ஆடு மாடு என்ன பண்ணுச்சு, அதுவும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் புல்லு வைக்க கூடாது, வெக்கில் போட கூடாது, கோழிக்கு 4 அரிசி போடக்கூடாது, ஒட்டகத்துக்கோ எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய பாதையில நம்ம ரெட்டுரித்து உட்கார போகிறோம், கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. யோனாவுடைய அந்த எச்சரிப்பின் செய்தியை, தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா கேட்டார்கள். ஹல்லேலூயா. திருச்சபையை இன்னைக்கு ஊழியக்கார் மூலமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை சுத்திகரித்து கொள்ளும்படியாக, தேவ சந்நிதியிலே உங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக, பிறக்க போகிற ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக கர்த்தர் ஒரு நல்ல கூட்டத்தை உங்கள் போதகர் மூலமா ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய சபையில அந்த சுத்திகரிப்புல என்ன வேணா இல்ல, நாங்கெல்லாம் எப்பயும் என்ன பண்ணோம், சுத்திகரிக்கப்பட்டோம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, பல காரியங்கள் சமுதாயத்தில் நடந்துன்னு இருக்கு, நான் அதுக்கெல்லாம் போல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய திருச்சபைக்கு நமக்கு ஒரு நல்ல நாளை ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதில் அழகா சொல்ற அந்த ராஜா சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப அழகா பிடித்திருக்குது. 9வது வசனத்தை வாசிங்க. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியுங்க, நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவன் உங்களை என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேவன் நேசிக்கிறார். இந்த 2024 நீங்கள் கடந்து வந்த பாதைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், இது எல்லாம் மாறும்படி கர்த்தர் உங்கள் சபையிலே உங்களுக்கு போதகர் மூலமா ஒரு நல்ல கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த 3 நாள் கூட்டத்திலும் கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. எதற்காக தெரியுமா? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை இன்னும் அளவில்லாம புதிய ஆண்டில் உங்க மேல உயர போகுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தில் பார்க்க, நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. அந்த நித்திய கிருபையை கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில, ஆதியாகமம் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நோவா காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க எல்லாரும் பொல்லாதவர்கள் தான், ஆனா நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் தேவ பிள்ளையான உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த கிருபையின் ஆசீர்வாதத்துக்குள்ள போகும்படியாதான் இன்றைக்கு நம்ம முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த பட்டணம் முழுவதும் என்ன பண்றாங்க, நினிவே ஜனங்க முழுசும் சாம்பலில் உட்கார்றாங்க. ஹல்லேலூயா. ராஜா யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய கவுன்சிலர் போய் கூப்பிட்டா வருவாங்களா? லோக்கல் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டா வருவாங்களா? கூப்பிட்டா வருவாங்க, சால்வை போடவோ இல்லை ஏதாவது பண்ணவோ வருவாங்க.
ஐயா வாங்க ஐயா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவான், சுத்திகரிப்பு பண்ணி, இப்போ புது நியூ இயர் பிறக்க போகுது, நம்மளை பரிசுத்தம் பண்ணிங்க சொன்னால் வருவாங்களா? அல்லேலூயா. ஆனால் இந்த ராஜா தாழ்த்துகிறான், தாழ்த்தப்படுகிற எவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க அந்த நினிவே ஜனங்களுக்கு. எடுத்துங்க வாசிங்க, யோனா புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாலும் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. 120,000 பேர் இந்த ஜனத்துக்காக பரிதவியாம இருப்பேனோ. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம மேல பரிதவிக்கிற தேவன், நம்ம மேல அன்புள்ள தேவன். அவர் நம்மளை தேடி வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. யாரும் இல்லாத போது உனக்கு ஆதரவாய் வந்த தெய்வம் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இரக்கமுள்ள தேவன். பாருங்க, நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது, நம்ம பொல்லாத வழியை விட்டு நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து அவருடைய முகத்தை தேடும் போது, நினிவே ஜனங்களைப் போல சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டு உரித்து நம்ம உட்காரும் போது, நம்முடைய பொல்லாத வழிகளை விடும் போது கர்த்தர் நமக்கு சேமத்தை மட்டும் தருவதில்லை. பாருங்க, இந்த ராஜா சொன்னது போல அவர் சொல்றாரு, நீ இதுக்கே இப்படி பண்றியப்பா. யோனாவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு ஒரு செடியை நான் தான் ஏற்படுத்தினேன், அதோட நிழல நீ இருந்த, அது போனவனே நீ என்ன பண்ற, கோவப்படுற. அந்த செடி மறந்தவனே என்ன பண்றாரு யோனா? ஆண்டவர் தான் அந்த செடியை உருவாக்குறாரு, அதோட நிழல யோனாவை வைக்கிறாரு. பூச்சியும் அனுப்புறது யார் தான்? அவர் தான் அனுப்புறாரு. இதெல்லாம் எடுத்தோன்னே யோனாக்கு என்ன வருதான்? கோபம் வருதான். எங்கிருந்து நமக்கு கோபம் வரும்? மனுபுத்திரனை நீ நினைவு கூற அவன் எம்மாத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவர், சகல அதிகாரமுடையவர். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு மனுஷன் எழும்பி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுதான் வேதத்துல சொல்லப்படுது, மனுஷனை நீ நினைவு கூற அவன் எம்மாத்திரம். இந்த யோனா கேட்கிறாரு, நிழல் போனவன்னு அவர் கோபம் வருதான். ஹல்லேலூயா. அவரை பார்த்து தான் சொல்றாரு, இதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, 120,000 பேருக்காக நான் பரிதவிக்க மாட்டேனோ? தேவ பிள்ளை, இந்த சபைக்காக, ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க உங்களுக்காக, எனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, வாக்கு கடங்கா பெருமூச்சோட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவன் நமக்காக ஒவ்வொரு நாள் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார், பரிதவித்துக் கொண்டிருக்கார். பிதாவே இவர்களை மன்னியும். ஹல்லேலூயா. மரத்தை பார்த்து, அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? எஜமான் வந்தாரு, பார்த்தாரு, எப்ப இந்த மரம் தேவையில்லை, இது என்ன பண்ண, நிலத்தையும் கெடுக்குது, இதால ஒரு புரோஜனம், இந்த மரத்தை வெட்டுன்ட்டார் எஜமான். ஆனா தோட்டக்காரர் என்ன சொன்னாரு? எஜமானனே, இந்த ஒரு வருஷம் விடுங்க, இதை நான் பண்படுத்துறேன், இந்த மரத்தை நான் என்னென்ன போடணுமோ என்னென்ன செய்யணுமோ பண்றேன், இது அடுத்த வருஷம் கனி தரும். தோட்டக்காரர் யார் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். உனக்காக எனக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? என் பிள்ளை அடுத்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் போனது போகட்டும், 2025 வருஷத்துல இந்த சபைக்கு நீங்களாம் கனி தருகிற மரமா இருக்கணும், நல்ல மரமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 120,000 பேருக்காக என் தேவன் பரிதவித்தவர் உனக்காகவும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். என் மகன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டா நலமா இருக்கும்னு இயேசு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஆவியானவர் சபைக்கு சொல்லுக, காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லல, நீங்க வேற க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நமக்கு மட்டும் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். நம்ம கேட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவங்க வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை மட்டும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இதிலிருந்து நான் ரொம்ப ஆழமாக போகல, ஏன்னா எனக்கு ரொம்ப ஆழமாக சத்தியத்துக்குள்ளே போக ரொம்ப விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக சொன்னாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான் நான் எப்பவுமே விரும்புவேன். அதனால் இந்த வார்த்தைகள் உங்கள் போதகரை போல் ஆழமாக விளக்கமாக அப்படி நான் சொல்லனாலும் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன்.
அவர்கள் விடுகிற பெருமூச்சு என்ன பண்ணிருக்காரு, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, மோசையை அழைக்கிறாரு. மோசையை அழைத்து சொல்றாரு, எகிப்தில் இருக்க என் ஜனத்தை நான் என்ன பண்ண போறேன், எகிப்தின் கைக்கு விடுதலையாக்க போறேன். அதுக்கு உன்னதான்ப்பா நான் அனுப்ப போறேன். ஏன் அனுப்ப போறேன்னா, எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் என்ன பண்ணேன், பார்த்தேன். அல்லேலூயா. இந்த ஆண்டுல நீங்க பட்ட உபத்திரத்திலிருந்து புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் உபத்திரத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்ற, நான் கண்மலை வெடிப்பில இருந்தாலும் நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 139 சங்கீதத்தில் பார்க்கிறோம், நீர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறீர். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் உன் உபத்திரத்தை பார்த்து தான் இருக்கிறார். நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறத, நீ வேதனைப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாம நீ அழுது கொண்டு இருக்கலாம், ஒரு அறைக்குள்ளார உன்னுடைய சமுதாயத்தில் நீ அழுது கொண்டு இருக்கலாம், குடும்பத்தில் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் எகிப்தில் இருக்க ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்தாருன்னா உன் உபத்திரத்தையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, முதல் வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்ற, என் ஜனத்தின் உபத்திரத்தை பார்த்தேன். அடுத்து என்ன பார்க்கிறாரு, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படுறத அவரால் பார்க்க முடியல. எகிப்தினால அவங்க என்ன பண்ணினே இருக்காங்க, நெருக்கப்பட்டுனே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஃப்ரீயா இருக்க முடியல. அடுத்தது என்ன சொல்றாருங்க, வாசிங்க. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பாருங்க, அவங்க ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. ஒருத்தர் உங்களை ரொம்ப பிரச்சனை பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை அறியாம உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை தொல்லை பண்ணினே இருக்காங்க, உங்களை அழுத்தினே இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சரிப்பா நீ இன்னும் கொஞ்சம் கிச்சு கிச்சு மூட்டலாங்க. என்ன பண்ணி நிற்காங்க, எகிப்தின் தொல்லை பண்ணினே இருக்கான், அவங்கள நெருக்கினே இருக்கிறான். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க அந்த ஆலோட்டி நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, கூக்குரல் இடுகிறார்கள். அல்லேலூயா. வேதத்துல படிக்கிறோம், கர்த்தர் பூமியில எகிப்தில காரிருள் வர பண்ணும் போது என்னாச்சுங்க, தலசம் பிள்ளைங்களை சங்கரிக்கும் போது என்னாச்சுங்க, எகிப்தில கூக்குரல் வந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த கூக்குரலை இடுறாங்க. ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்கறது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன சொல்றாரு, வாசிங்க. அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனைய அறிந்திருக்கிறேன். அடுத்தது முடிச்சிடுங்க, அவ்வளவுதானா. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எப்புசிரியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கியிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு போய் இறங்கி இருக்கிறாருங்க, நலமும் விசாலமான பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் உபத்திரத்தை, உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய தாழ்மையை, உங்களுடைய இரக்கத்தை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இனி பெருமூச்சு விடவே தேவையில்லை. அப்பா முடிஞ்சுதான் அப்படி ஒன்னா நீ என்ன பண்ண. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தின் கைக்கு உங்களை தப்ப வைத்து நலமும் விசாலமான முற்பிதாக்களுக்கு எத்தனை ஜாதிகள் போக வேண்டிய பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க விசாலமா இருக்கும். பாலம் தேனுன்னா என்ன பண்ணலாம், பாலை கொஞ்சம் எடுத்து தேனை கலந்து டெய்லி என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளர் குடிப்போமா. அல்லேலூயா. ராகுல் சிரிக்கிறாரு, என்னன்னு தெரியல. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நல்ல தெய்வங்க நம்முடைய தேவன். நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன். அவர் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. அவர் நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டில் முடிக்க போகிறோம். இன்றைக்கு முதல் நாள் கூட்டத்தில் வாக்கு பண்ணுகிறார், நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு இந்த சபை மக்களான உங்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போகிறார். ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம போகிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, செப்பனியா 3:20 பார்க்கிறோம், கர்த்தர் சகல ஜாதிகளை சகல ஜனங்களை பார்க்கணும், கர்த்தர் உன்னை கீர்த்தியும்
புகழ்ச்சியமாய் வைப்பார். நிச்சயமா கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபிப்போமா. எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்க எல்லாரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம்ப்பா. எங்க எல்லாரையும் தாழ்த்துகிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் போது நான் சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களப்பா. சங்கீதம் 51 பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஓ என்னை ஈசோப்பினாலே கழுவும், என்னை ஈசோப்பினாலே கழுவும், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. உன்னரதன மறதியா தகப்பனே, உம் பீடத்தில் நான் தகன பலியானே. என் தகப்பனே, உம் பீடத்தில் நான் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழும் ஐயா. சுகந்த வாசனையா உகந்து மகிழும் ஐயா. கண்கள் தூய்மையாகட்டும், காதுகள் திறந்தருளும். எங்கள் கண்கள் தூய்மையாகி கர்த்தரை பார்க்கட்டுமே. எங்கள் செவிகள் திறந்து கர்த்தரின் குரல் கேட்கட்டுமே. ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்தமுடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வந்தமுடைய பிள்ளைகள் ஒருவரும் வறுமையாய் திரும்பாதபடி நீர் வாக்கு பண்ணினது போல, எங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினது போல, எங்களுக்கு வாக்கு பண்ணினது போல நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே இந்த திருசபையும் திருசபை மக்களையும் போதகர் குடும்பத்தையும் ஒவ்வொருவரும் கர்த்தர் நடத்தி பிறக்க போகிற ஆண்டை ஆசீர்வதித்து தாங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் தேதி, இந்த முதலாம் நாள் உபவாச கொடுகையில் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்னும் மீதி இருக்கிற 2 நாட்களும் நம்முடைய சபையிலே இன்னும் 2 வெவ்வேறான ஊழியர்கள் வந்து தேவ வார்த்தையை நம்மோடு பிரசங்கிப்பார்கள். ஆகவே இந்த முதல் நாளிலே இடைப்பட்ட தேவன் நாளையும் நாளை மறுநாளும் வெவ்வேறான விதத்தில் தெய்வ வார்த்தையின் மூலமாய் நம்மோடுமாய் இடைப்பட போகிறார். நாளைக்கு நம்மளுடைய பல்லாவரம் திருச்சபை தலைமை சபையிலிருந்து பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆகவே நாளைக்கும் இதே நேரம் இரவு 7 மணியிலிருந்து 8:15 மணி வரை நம்முடைய கூடுகை நடைபெறும். அனைவரும் வாருங்கள். புதிதாக இருக்கிறவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். முடிந்த உடனே ஊழியர்கள் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிப்பார்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அருமையான போதகரை அவர்கள் முடிந்த உடனே நமக்காக ஜெபிப்பார்கள். ஜெபிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் நீங்கள் வந்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பு வழிநடத்தும் ஆளுகை சமாதானமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.